இன்சிடென்ட் அண்ணே அடிச்சது சந்தோஷமா இருந்துச்சு. சரி போய் பாப்போம் அந்த அழுது வடிஞ்ச மூஞ்சிய. நான் கனவுல கூட நினைக்கல உண்மையை சொன்னதுக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்கும்னு. இது சரியே கிடையாது. இதுக்கு தான் நான் அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்தேன்னா அந்த ஆளை நம்பி. நீ வந்த வழியாவே ஓடணும், உன்னை ஓட வைப்பேன் நானு. என்ன அண்ணி ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல? இல்லைம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். திருப்பி மூஞ்சிய காமிச்சிட்டு சொல்லுங்க. இங்க பாருங்க, அந்த காசு எடுத்து இந்த காசு எடுத்துன்னு தேவையில்லாம பிரச்சனை பண்ணீங்க. இதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அடி வாங்குற மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு விடுங்க, புரியுதா? போங்க போய் டீ போட்டு கொண்டு வாங்க எனக்கு. இந்த பைத்தியக்காரி என்ன பூ இப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கா? இந்த மணி கேட்ட டீ. அத்தை அத்தை, என் அறிவு கெட்ட அத்தை. ஐயோ, இவ ஏன் இப்போ வந்திருக்கா? நேற்று அடிச்சதை வச்சு ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணுவாளோ? இவ தான் முதல்ல இருந்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் சப்போர்ட்டு. இவ வாழ்க்கையை கெடுத்தும் இன்னும் அறிவு வரல இவளுக்கு. சொல்லுமா, என்ன விஷயம்? எதுக்காக இங்கே வந்திருக்க? நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்களோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக நம்ம எல்லாரும் கிளம்பிடலாம். ஏம்மா, நான் என் பையன் வீட்டில் இருக்க வந்திருக்கேன். அதை முதல் ஞாபகம் வச்சுட்டு பேசு. ஐயோ அதை விடுங்க அத்தை, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது பக்கத்து ஊரில் மலைக்கிட்ட ஒரு இடம் இருக்குதுல்ல, அதான் குகை மாதிரி இருக்குமே, அங்கே புதையல் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க. புதையலா? எனக்கு 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 பல்ல மூடுங்க, நான் சொல்கிறேன். ஆத்தாலும் மகளும் சேர்ந்து நாடகம் போட்டு என் தங்கச்சிக்கு அடி வாங்கிய தர்றீங்க. இருடி, உங்கள் ரெண்டு பேர்த்தையும் போலீஸ்கிட்ட மாட்ட வைக்கல, நான் என் பேரை மாற்றிக்கிறேன். நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு கண்டிப்பாக நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். நைட்டு 12 மணி மறக்காம வந்துரு. நான் கிளம்பி ரெடியாக இருக்கேன். ஆனால் இந்த பிள்ளை வேணாம். சும்மா இரு, அவ சொன்னானா ஏதாவது விஷயம் இருக்கும். வாய மூடு, நான் போயிட்டு வரேன். இப்போ நான் எடுத்துகிட்டு வந்தாலும் உங்களுக்கு தானே தரப்போகிறேன். மாட்டினீங்க நீங்கள் ரெண்டு பேரும். அத்தை, இன்னையோட நீ செத்த.